வெல்கம் டு பிரகீட்ஸ். பிரகீட்ஸில் இன்றைக்கி குதிரைவாலி பொங்கலும் சாம்பாரும் பார்க்க போகிறோம். குதிரைவாலி பொங்கல் வந்துட்டு எப்பயுமே ஒரே மாதிரி வராது. ஏன்னா அந்த அரிசியோட கன்சிஸ்டன்சி அது மாதிரி ஒரு நாள் வந்து செம்மையாக வந்துடும், ஒரு நாள் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும், ஒரு நாள் ரொம்ப குலைவாக கஞ்சி மாதிரி ஆகிடும். எப்பயுமே இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். அம்மா வந்து சவுச்சவும் கூட இந்த சாம்பாரில் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பதிலானா கத்திரிக்காய்க்கு பதிலாக. அந்த கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். பேட்டா கோபி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால் ஃபஸ்ட்டு காஃபியை போட்டு குடிச்சிடலாம். அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். வெறும் துவரம்பருப்பு மட்டுமே போட்டு சாம்பாரும் வைக்கலாம். துவரம்பருப்பு ஹாஃப், அதே நேரத்தில் பைத்தம்பருப்பு ஹாஃப் அமௌண்ட் அளவுக்கு எடுத்து கூட சாம்பார் வைக்கலாம். நல்லா தான் இருக்கும். பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது கூட நம்ம அரிஞ்சு வச்ச எல்லா காய்கறிகளையும் சேர்த்து, அது கூட கொஞ்சம் தண்ணியும் விளக்கெண்ணையும் சேர்த்து, கூடவே பூண்டும் சேர்த்து வேக வச்சிட வேண்டியதான். 3 விசில் விட்டால் போதும். ஒருத்தவங்க விளக்கெண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து எதுக்குன்னா நல்லா மசிஞ்சு வேகணுன்றதுக்காக. இட்லி சாம்பார் இல்லை மார்னிங் டிஃபனுக்கு சாம்பார் செஞ்சோம் அப்படின்னா இந்த பொடியை யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மட்டும்தான் அம்மா வந்து ஆட் பண்ணுவாங்க. இது கூட மிளகாத்தூள் இல்லை வேறு சாம்பார் பொடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அது கூட மிளகு சீரகம் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. வரமல்லி இருக்குல்ல, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் 1 ஓகேவா? இதுதான் அளவு. இது கூட வந்து கடலைப்பருப்பும் சோம்பும் 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகும் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன். என்ன அரிசிமா இது? இதுவும் இது கூட இதான் போட போகிறேன். இதுவும் பைத்தம்பருப்பு போட போகிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா வாஷ் பண்ண போறியா? இதை கொஞ்சோண்டு அந்த நெய்யை போட்டுக்கிட்டா. எந்த நொய்யை? இதை காட்டு. என்கிட்ட இது மாதிரி எங்கே விற்கும்? இது எங்கே விற்கும்? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அது வாங்கும் போதே இதையும் வாங்கிடுவியா? இதை வந்து எவ்வளோ போடணும்? 1 டம்ளருக்கு 1 கையா? அது அந்த பைத்தம்பருப்பு ஒரு கை, அது 1 கை, இது 1 கை, அது வந்து 1 டம்ளர். எது? குதிரைவாலி 1 டம்ளர். கிளஞ்சி வச்சுட்டு அது சாம்பார் கரைச்சி பொங்கல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரணும்னா ஒரு சீக்ரெட் ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேன். இது பச்சரிசி நொய்யரிசியையும் இது கூட இந்த குதிரைவாலி அரிசி கூட சேர்த்து வேக வச்சுக்கணும். அது கூட அந்த பைத்தம்பருப்பு. இதான் அம்மா சொல்லியிருக்கிற ரேஷியோ தான் கரெக்டான ரேஷியோ. இந்த ஃபார்முலா தான் எங்கேயுமே யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் கூட இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் பார்ட் வந்து வீட்டிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட சாப்பாட்டில் ஆட் ஆகணும். அதுவும் நம்ம வீட்டு கார்டன்லேருந்து அப்படின்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை, இன்னொன்று வந்து வாழை இலை, ரெண்டுமே வந்து அமைஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் மிளகாய் அதையும் நல்லா காஞ்சி வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பறிச்சிட்டு வந்தால் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு, அந்த சாம்பார் வேக வச்சுருக்கோம்ல, சாம்பார் காய்கறி அதெல்லாம் அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்புறம் நம்ம வறுத்தோம்ல, அது எல்லாத்தையும் நல்லா பவுடர் ஆக்கி அந்த பவுடரையும் வந்து அந்த சாம்பாரில் போட்டு கலந்ததுக்கப்புறம் அதுதான் எடுத்து அது கூட தண்ணியும் ஆட் பண்ணி அதை எடுத்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ப்ராசஸ்ஸு. உப்பு போடலை.
உங்களுக்கு வந்து இன்னொரு சீக்ரெட் இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன். இதையும் வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, சாம்பார் வந்து தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா திக்காக ஆக்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சோண்டு இட்லி மாவு எடுத்து கலந்து விட்டுடுறாங்க. இல்லை பொங்கல் செஞ்சுருக்கோன்னா கொஞ்சோண்டு பொங்கல் எடுத்து அதில் கலந்து விட்டுடுறாங்க. இதுதான் வந்து கடையிலலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ட்ரிக்கு கெட்டி ஆகிறதுக்கு. அப்புறம் கொத்தமல்லி இலையை வந்து மேலே தூவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும், அவ்வளோதான். இப்போ பொங்கலுக்கு போகலாம். பொங்கல் வந்து இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு வீட்டில் செஞ்சு நெய் எடுத்துக்கலாம். வீட்டு நெய்யா? நெய் செய்கிறது ஒரு நாள் காட்டு. முந்திரி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து முந்திரியை காணும், தேட முடியல. அதனால் வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு நெய்யில், அதுக்கப்புறம் அதில் நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அந்த அரிசி, பருப்பு அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி 1க்கு 5 டம்ளர் தண்ணி. இதுதான் மேட்ரு. இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து அது கெட்டி ஆகிடும். அதனால் பயப்படாமல் தண்ணி ஊற்றுங்க. 1க்கு 5 இதான் வந்து கரெக்டான ரேஷ். அப்புறம் இந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி? 1க்கு 5 தண்ணி ஊற்றணும். அந்த அரிசி, அந்த பருப்பு அதுக்கெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து 1க்கு 5 5.5 ஊற்றணுமா? கரெக்டாக சொல்லுமா? எத்தனை விசில்? எத்தனை விசில்? நல்ல குக்கராக இருந்தால் 4, அந்த மாதிரி குக்கராக இருந்துச்சுன்னா ஒரு 8 கூட விடலாம். ஏன்னா சரியில்லாத குக்கர் ஒன்று வச்சுப்போம்ல. இதுக்கு வந்து 4 விசில் கொடுத்தா போதும். 4லேருந்து 5 வரையும் கொடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு குக்கர் இருக்குது, அது கொஞ்சம் மசால் பண்ணும். அதனால் அது வந்து எப்பயுமே 4 தான் நாங்கள் 8ன்னு கொடுப்போம். அப்படி கொடுத்தா தான் அது வேகும். அதுதான் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். பாய் 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 பிடிச்சி பிடிச்சிட்டுங்க. இலையை ஆல்ரெடி கழுவி தொடச்சிருக்கு. ஏன்னா இப்படி சர்வ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டே கழுவி தொடச்சி தான் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்துச்சு. கடையில் வாங்கினது நீ சொல்லியா? இந்த கிண்ணத்தில் நீ சுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டியாம்மா? இன்னெல்லாம் அப்படி தானே 2 பிட்ட போடுவேன். சர்வ் பண்ணலாமா? பொங்கல் சாம்பார் அப்படின்னா கண்டிப்பாக வடை இருக்கணும். அதுதான் உலக நியதி. அதனால கடையிலேருந்து வடையை வந்து அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பா எப்பயுமே ஒரு ஷாப்பிங் ஹால் பண்ணுவாங்க மார்னிங்கில். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இந்த வடை, பால் பாக்கெட்டு அப்படின்ட்டு. அது ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன். ஆரம்பிச்சா? கிடையாது கிடையாது. நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் தான் எடுத்துக்கிறோம். ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர். ஒரு க்ளூ கொடுக்குறேன், அது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மாங்காய், வெஜிடபிள்ஸோட மாங்காவும் இருக்குது. அதே நேரத்தில் கொல்லையில் இந்த வாளி வச்சாச்சு. இந்த வாளி சவுண்டு கேட்டு ஒருத்தர் வந்தாச்சு.
இவர் எதுக்கு வந்த இப்போ இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு லஞ்சுக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா தங்க பொண்ணோட டாய்ஸ் ஹால். இது என்னோட டாய்ஸ். இன்னும் இருக்கு, இது ஃபுல்லா இருக்கு. இதை தாண்டி கிச்சன்ல போனாவா எல்லாமே தங்க பொண்ணோட டாய்ஸ். ஆமா தானே? அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கே எடுத்து நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.